தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பாஸ்கா காலம் 5வது வாரம் சனிக்கிழமை. இயேசுவில் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பவுலடியாருடைய 2வது தூதுரை பயணம் துவங்குவது இன்றைய முதல் வாசகமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பர்னபாவோடு முதல் பயணத்தை துவங்கிய பவுலடியார் 2வது தூதுரை பயணத்தை தீமோத்தேயு தன்னோடு அழைத்து கொண்டு தூங்குவதாக இருக்கின்றது. இந்த முதல் வாசகத்தை படிக்கின்ற பொழுது முத்தான 3 கருத்துக்களை பவுலடியார் வழியாக இறைவன் நமக்கு இன்றைக்கு சொல்லி காட்டுகிறார். முதலாவதாக, யாருக்கும் எதிலும் தடையா இருக்கக்கூடாது என்பது. உங்கள் செயல் பிறருக்கு இடரலா இருக்கக்கூடாது என்று சொல்லி இறைவன் இயேசு நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். அதை தான் பவுலடியாரும் செய்கின்றார். இவர் கிரேக்க தந்தைக்கு பிறந்தவர் என்பதனால் தீமோத்தேயுவுக்கு விருத்தசேதனம் செய்கின்றார். ஏனெனில் அவர் போதிக்க சில இடங்களிலே அவருடைய செய்தியை கேட்டு இறைவன் நம்ப வருகின்றவர்கள் இடரல் படக்கூடாது என்பதற்காக. முதலாவது, நம்முடைய வாழ்விலே நம்முடைய சொல்லும் செயலும் கடவுள் நற்செய்தி பணியை அறிவிப்பதற்கும் இயேசுவின் சாட்சிகளாக வாழ்வதற்கும் ஒரு இடரலாக இருக்கக்கூடாது. பிறர் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு நம்முடைய செயல் ஒரு இடரலாக இருக்கக்கூடாது என்பதை நினைவு கூர்ந்து இறைவனுக்கு ஏற்ற விதத்திலே நம் வாழ்வை அமைத்துக் கொள்ள முற்பட வேண்டும். 2வதாக, பவுலடியாருடைய முதல் தூதுரை பயணம் துவங்குகின்ற பொழுது திருத்துதர் பணி 13ஆம் அதிகாரத்தை படிக்கின்ற பொழுது, பவுலையும் சீலாவையும் எனக்கென ஒதுக்கி வையுங்கள் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் அவர்களை ஆட்கொள்ள திருச்சபையை ஏவியதாக சொல்லப்படுகின்றது. தூய ஆவியினுடைய செயல்பாடுகளை தடுக்க வேண்டாம் என்று சொல்லி 1 தெசலோனிக்கேயர் 5:19 போல சொல்லி இருப்பார். ஏனெனில் நற்செய்தி பணி, இறைவாக்கு பணி என்பது தூய ஆவியின் செயல்பாடு. திருத்துதர் பணி 2ஆம் அதிகாரத்தில் படிக்கின்றோம் அல்லவா? அஞ்சு நடுங்கிக் கொண்டு இருந்த திருத்தூதர்கள் ஆவியின் வல்லமையால் நிறைக்கப்பட்டவுடன் எழுந்து இறைவனுக்கு சான்று பகர ஆரம்பிக்கின்றார்கள். இறைவார்த்தையை போதிக்க ஆரம்பிக்கின்றார்கள். அச்சமின்றி கலக்கமின்றி தைரியத்தோடு இறைவன் நற்செய்தியை பரப்புகின்றார்கள். ஆகவே நம் திட்டப்படி நாம் செயல்பட முற்படுவதை விட தூய ஆவியினுடைய செயல்பாடுகளுக்கு நம்மை அர்ப்பணிப்பது மிக மிக முக்கியம் என்பதை 2வது முத்தாக பவுலடியார் சொல்லி காட்டுகின்றார். தான் ஆசியாவுக்கு செல்ல வேண்டும், அங்கே போய் நற்செய்தி பணி ஆற்றவேன் என்று அவர் விரும்பினாலும் தூய ஆவியானவர் தடுக்கவே தன் பணியை, தன்னுடைய வழியை மாற்றிக்கொள்ளுகின்றார். தொடர்ந்து பித்தினியாவுக்கு செல்ல முயன்ற போது ஆவியானவர்களை தடுக்கவே அவர் அங்கிருந்து சென்று மீசியா வழியாக வேறு துரோவாவுக்கு சென்றதாக சொல்லப்படுகின்றது. ஆக ஜெபிக்கின்ற மனிதர்களால் மட்டுமே ஆவியின் வழி நடத்துதலை உணர முடியும். தூய ஆவிக்கு செயல்பாடுகளுக்கு நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கின்ற பொழுது மட்டுமே அவரால் நம்மை வழி நடத்த முடியும். 2வது செய்தி, ஆவிக்கு திறந்த உள்ளத்தோடு செவிமடுப்பவர்களாக இருக்க வேண்டும். ஜெபித்து இறை திட்டத்தை, இறைவனுடைய வழிகளை அறிந்து கொள்பவர்களாக இருக்க வேண்டும். 3வதாக, இறை திட்டத்தை ஏற்றுக்கொள்வது. எப்படி யோசேப்புக்கு இறைவன் தன்னுடைய திட்டத்தை கனவின் வழியாக வெளிப்படுத்தி காட்டினாரோ, பேதுருவுக்கு கொர்நேலியனுடைய மனமாற்றத்திற்காக கனவின் வழியாக அவரை தன் பணிக்கென அழைத்தாரோ, அதை போலவே பவுலடியாருக்கும் மாசிதோனியா செல்வதற்கான தன் திட்டத்தை கனவின் வழியாக, காட்சியின் வழியாக கடவுள் அவருக்கு வெளிப்படுத்தி காட்டுகின்றார். யோசேப்பு இறை திட்டத்தை ஏற்றுக்கொண்டு மரியாளை தன் மனைவியாக ஏற்றுக்கொண்டு இயேசுவை வளர்ப்பு தந்தையார் தன் பணி அனைத்தையும் செய்ததைப் போல இவரும் கடவுளுடைய அந்த வெளிப்பாட்டை ஏற்றுக்கொண்டு அதற்கான வழிமுறைகளை தேடுவதாக இருக்கின்றது. அன்பு சகோதரமே, நாம் விழிப்போடு ஜெபத்திலே இறை ஆவின் வழிநடத்தில் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது கடவுள் தன் திட்டங்களை வெளிப்படுத்துவார். இவ்வாறு சொல்லுகிறார் 30:21, நீங்கள் வலப்பக்கமோ இடப்பக்கமோ எப்பக்கம் சென்றாலும் இதுதான் வழி, இதிலே செல்லுங்கள் என்று வார்த்தை உங்கள் உள்ளத்திலிருந்து செவிகளில் ஒலிக்கச் செய்வேன் என்று சொல்லுங்கள்.
நானே வழி என்று சொன்ன கடவுள் நாம் செல்ல வேண்டிய வழிகளை நமக்கு சொல்லிக் கொடுப்பவராக இருக்கின்றார். நாம் எப்பொழுது இறை குரலுக்கு செவி கொடுக்க முற்படுகின்றோமோ, இறைவனுடைய குரலுக்கு செவி மடுத்து அதை ஏற்றுக்கொள்ள முற்படுகின்றோமோ, எத்தனிக்கின்றோமோ, அப்பொழுது கடவுள் நம்மை கரம் பிடித்து வழி நடத்துபவராக இருப்பார். நாம் போக வேண்டிய பாதை, செய்ய வேண்டிய காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுப்பார். இது இந்த நாளில் இறை வார்த்தை தியானிக்கின்ற இந்த சமயத்தில் இந்த 3 குணங்கள், முதலாவதாக இன்று நான் யாருக்கும் இதிலும் தடையாக இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும், தடையாக இருப்பதை அகற்றிட முற்பட வேண்டும். இரண்டாவதாக என்னுள் இருந்து செயல்படுகிற தூய ஆவியின் செயல்பாட்டுக்கு தடை விதிக்காமல் ஆவியானவர் வழிநடத்துகிற வழியிலே என்னை நான் நடத்தி கொண்டு செல்ல நான் ஆவியின் பாதத்தில் என்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும். மூன்றாவதாக இறைவன் தன் வெளிப்பாட்டை எனக்கு கொடுக்கின்ற பொழுது அதை ஏற்றுக்கொண்டு இறை திட்டத்தின்படி செயல்படுபவனாக, இறை மாட்சிமைக்காக நான் செயல்படுவனாக இருக்க வேண்டும். என்னை அல்ல, கடவுளை மையப்படுத்தி வாழ்வனாக இருக்க வேண்டும் என்கின்ற இந்த அருளை கேட்போம். ஆட்கொண்ட தெய்வம் தாமே நம்மையும் ஆட்கொண்டு வழி நடத்துவாராக. இறை திருவுளத்திலே, இறை சித்தத்திலே, இறை மகிமைக்காக வாழ இறைவன் நம்மை பயன்படுத்துவாராக. ஆண்டவர் அருள் உங்களோடு இருப்பதாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மாறாத நேசம் எனில் தந்த தேவா, மனதென்னும் கோவில் உனக்காக தேவா, உளம் என்னும் வீணை கரம் தேடுதே, உறவே நீ என்னில் ஸ்வரம்